மாட்டேன். கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு போராட்டங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. சில உபத்திரங்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியாதபடி சில பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வேளை இந்த மனிதர்கள், இந்த உறவுகள் எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு பயம், அச்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு திருமண வேத வசனங்கள் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கவனிங்க, சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கும், வாக்குவாதம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க நினைப்பா, நான் சண்டை போட்டுட்டேன், நான் வாக்குவாதம் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்கள நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுவாருங்க, நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். நமக்கு என்ன பண்ணாரு, அடைக்கலமாக இருப்பார், நமக்கு கேடகமாக இருப்பார், நமக்கு துருவமாக இருப்பார், நம்மை எப்பொழுதும் தன்னோட மார்பில அணைத்து கொண்டிருப்பார். அதனால்தான் தகப்பன் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். நாள்தோறும் நம்ம போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? வீட்டுல விட்டு வெளியே போகும்போது, வேலையை விட்டு வரும்போது, இங்க வரும்போது, எங்க பார்த்தாலும் நமக்கு அன்றாட ஒரு யுத்தம் உண்டு. எவ்வளவு யுத்தம் வந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ள விடாதபடி ஒருத்தர் தடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தகப்பனுக்காக நீங்க என்ன செய்ய போகிறீங்க என்றுதான் யோசிக்கணும். 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனா எவை வந்தாலும் நம்மை அணுகாது என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். நீங்க கவனித்து பாருங்க, ஊரெல்லாம் கொரோனா வந்தது, நிறைய பேர் மரித்தார்கள். ஆனா தகப்பன் சில பேரை காப்பாற்றினார். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னை வைத்திருக்கிறார் என்று நம்புங்க. அநேகர் விபத்தில் மரித்தார்கள், என் தகப்பன் என்னை காப்பாற்றினார். அந்த இடத்துல தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எண்ணுங்க. அநேக பேர் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைத்தார்கள். இந்த குடும்பத்தில் இம்மட்டுமாக சந்தோஷத்தை கொடுக்க என்னை தெரிந்து கொண்டார் என்று எண்ணுங்கள். ஊழியங்களை செய்யும் பொழுது அநேக தடைகள் வந்தது. ஆனா மற்றவர்கள் எல்லாமே ஊழியத்தை விட்டு போனாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த ஊழியத்துல நிற்கும்படியாக எனக்கு தகப்பன் அருளின கிருபைகளுக்காக நன்றி சொல்ல பழகுங்கள். ஒவ்வொரு காரியம் ரொம்ப லேதுவா, ஈஸியா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் தான் மிக முக்கியம். பிரச்சனையா நீ பார்த்தனா ஜெயிக்க முடியாது. 1000 யுத்தங்கள் வரலாம், 1000 போராட்டங்கள் வரலாம், 1000 நுகங்கள் வரலாம். ஆனா எல்லாவற்றையும் என்னால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உருவாக்கி கொள்ளுங்கள். யுத்தம் நடக்கலாம், ஆனா உங்களை தொட முடியாது. சத்துரு நெருங்கலாம், உங்களை ஆளுகை செய்ய முடியாது. வியாதி படுக்கைகள் உங்களை படுக்க வைக்கலாம், ஆனா மரணத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்படி எல்லாவற்றுக்கும் நம்முடைய அருளாளர் இயேசு சுவாமி கூடவே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் பயப்படாதீங்க. இதோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இதோ உமது பிள்ளைகளுக்கு அநேக இடங்களிலிருந்து யுத்தங்கள் புறப்படுகிறது. ஆனால் அவைகள் ஒன்றுமே அவர்களை மேற்கொள்ள விடாதபடி இதுவரைக்கும் நீங்கள் கரம் பிடித்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருப்பதற்காக என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரம் உன் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்க வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் செய்வார், பயப்படவே பயப்படாதீங்க. ஆமே. காட் பிளஸ் யூ.